அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்மளால் டெய்லி லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது. அது முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குரூட் ஆயில். வழக்கமாக நான் எப்போவுமே வந்து 1 minute 3 minutes 5 minutesன்னு சொல்லி மினிமம் டைம் ஃப்ரேம்லேருந்து வருவேன். இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கே டே டைம் ஃப்ரேம். பாருங்கள், இதில் இந்த இடத்துல மேலே போகிறதுக்கு இந்த பிவட் பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸு 6531. அதுக்கு இடையில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை. மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு அப் ட்ரெண்ட் டைரெக்ஷனுக்கு போயிருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் இந்த இடம், அதாவது 6416. இந்த 6416 நாங்கள் சொல்கிறது வந்து மூவிங் ஆவரேஜ். இந்த 6416 6 ஹவர் டைம் ஃப்ரேமில் மூவிங் ஆவரேஜாக இருக்குது. அதே நேரத்தில் ஹையர் டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்டாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே சூப்பர் ட்ரெண்டை உடைக்கிறப்பவும் இங்கே மூவிங் ஆவரேஜை உடைக்கிறப்பவும் ரெண்டும் ஒரே டைம் ஒரே ப்ரைஸ். ஆக இங்கே உடைச்சி இங்கே அப் ட்ரெண்ட் கொடுக்கும்போது மார்க்கெட் தொடர்ந்து மேலே போய் இங்கே உள்ள பிவட் பாயிண்ட்டை ரீச் ஆகிருக்கு. இதில் 6 ஹவரில். ஓகே, மார்க்கெட் மூவ் ஆகுறது பிவட் டு பிவட் நம்ம படிச்சிருக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிறது சூப்பர் ட்ரெண்டு, மூவிங் ஆவரேஜ், ப்ரீவியஸ் ப்ரைஸு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து இந்த டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதுக்கு நியர்பை இந்த டைம் ஃப்ரேமில் சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஹவருடைய மூவிங் ஆவரேஜ், 6 ஹவருடைய சூப்பர் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மூவிங் ஆவரேஜ் உடைக்கவும் இந்த சூப்பர் ட்ரெண்ட் உடைக்கவும் மார்க்கெட் வந்து இந்த பிவட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. அடுத்தது 3 ஹவர். இங்கே கிட்டத்தட்ட இதனுடைய மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு பக்கத்தில் எக்ஸாக்டாக பெரிய லெவலில் எதுவும் இல்லை அப்படின்னா கூட இந்த இதுக்கு இதை உடைச்சிட்டா வேறு தடையே கிடையாது. அடுத்து இந்த பிவட் பாயிண்ட் தான். ஓகே, இப்போ நம்ம 3 ஹவர் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 2 ஹவர். 2 ஹவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த பர்டிகுலர் டைமுக்கு பிறகு கிட்டத்தட்ட கண்டினியூஸாக இங்கே பிவட் இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டாக இருக்குது. 15 மினிட்ஸுடைய சூப்பர் ட்ரெண்டு 2 ஹவருடைய மூவிங் ஆவரேஜ் இடத்த கவர் பண்ணுது. ஸோ இங்கே 15 மினிட்ஸுடைய ஒரு சூப்பர் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது 2 ஹவரில் எல்லா தடைகளையும் ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ அதுக்கு பிறகு அதனுடைய பிவட் பாயிண்ட் தான் அங்கே ரெசிஸ்டன்ஸ். அடுத்து 1 ஹவர். 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி அப்பில் இருக்குது. ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் தான் இங்கேயும் இந்த எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மூவிங் ஆவரேஜ் 2 ஹவர்லேயும் மூவிங் ஆவரேஜாக இருக்குது. 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் ட்ரெண்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸில் இது ரொம்ப 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 முக்கியமான இடம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 30 மினிட்ஸில் ஒரு சூப்பர் ட்ரெண்டு கீழே, இன்னொரு சூப்பர் ட்ரெண்டு மேலே. அதாவது 10-3 அப் ட்ரெண்ட்லேயும் 7-2 டவுன் ட்ரெண்ட்லேயும் வச்சுருக்கு. என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு சூப்பர் ட்ரெண்டும் மேலே ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்கும்போது தான் சைட்வேஸ் மார்க்கெட்டே வரும். இது வந்து 30 மினிட்ஸில் மட்டும் இல்லை, எல்லா டைம் ஃப்ரேம்லையும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பெரிய அளவில் மூவ்மெண்ட் கொடுக்காது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் ஆசம் ஆசிலேட்டர் வந்து வால்யூம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. நான் சொல்கிறது 30 மினிட்ஸில். ஸோ அதே மாதிரி தான் 15 மினிட்ஸ்லேயும் வால்யூம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா மார்க்கெட்டு 1 ஹவரில் டவுன் டைரக்ஷனில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் எப்போ மேலே ஏறுதோ, ஆல் டைம் ஃப்ரேமில் கேண்டில் கலர் மாறுதோ, அப்போ இந்த 30 மினிட்ஸோடைய இதெல்லாம் உடப்படுது. அதாவது வால்யூமும் வரணும். வால்யூம் மீன் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடர்ந்து பை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் உடைப்படும்.
அப்போ எந்த இடத்துல கிரீன் கண்டினியூஸாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த இடம் எடுத்துக்கலாம். அதாவது இங்கே எத்தனை மணி, 3 மணி. 3 மணிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வால்யூம் ஏறிட்டே போகுது. ஸோ இந்த 3 மணிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டும் இன்னும் சொல்ல போனால் பிவட் பாயிண்ட்டுமே தடையாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இதை உடைச்சிட்டு மேலே போகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அட் த சேம் டைம் இதை உடைச்சிட்டு மேலே போகக்கூடிய இந்த அட்மாஸ்பியரை காட்டக்கூடியது என்னென்ன அப்படி பார்க்கும்போது நம்ம ரூல்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஆசம் ஆசிலேட்டர் வந்து கிரீன்லேருந்து மேலே போகிற மாதிரி இருந்துகிட்ருக்கு, ஸ்டோச்சஸ்டிக்லேருந்து மேலே போகிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இங்கே MACD இண்டிகேட்டர் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ரைஸ் ஆகிட்டு போகுது. இந்த ரைசிங் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, அதாவது இப்போ நம்ம பார்க்குற 15 மினிட்ஸ்னால் 30 மினிட்ஸில் அந்த மாதிரி மாறணும். அதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் வந்துட்டு கேண்டில் கிரீனாக மாறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள 2 டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருந்தால் தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். அதுக்கேற்ற சுச்சுவேஷன் இங்கே வருது. ஸ்டோச்சஸ்டிக் வந்து அப் டைரக்ஷன் வச்சுருக்கு, இங்கே கிராஸ் ஓவர் ஆகி MACD மேலே போகுது, ஆசமும் நல்லா மேலே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது. இந்த மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் நடக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். பேலன்ஸ் வந்து 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட். 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டவுன் டைரக்ஷன் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம். வெளியே வந்துட்டு மறுபடியும் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இப்படி எப்போ ஒத்து வருதோ அந்த மாதிரி உள்ள போகலாம். அப்படி பார்க்கும்போது இந்த இடம் 6:17, இந்த இடம் 7:30 நியர். ஸோ ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வெளியே வந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே மேலே போகும்போது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எல்லாமும் க்ரீனாக இருக்கும். எத்தனை மணி, ஒரு 8 மணி வச்சுக்கோங்க. 8 மணிக்கு எல்லா டைம் ஃப்ரேமும் நம்ம கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கலாம். 7:45க்கு பிறகு 8 மணி. 8 மணி பிறகு ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் கிரீனாக இருந்துகிட்ருக்கு. இங்கே 7 மணிலேருந்தே மார்க்கெட் மேலே கொண்டு போகுது, இங்கேயும் 7 மணிலேருந்தே மார்க்கெட் போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழகும் போது, அதாவது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரிமூவ் ஆகும்போது, முக்கியமாக இந்த 15 மினிட்ஸு, அப்புறம் இங்கே ஏன் இறங்குது, அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல ஏன் தடுமாறுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் இறங்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கான பதில் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி 7 மணிக்கு இங்கே பார்க்க முடியுமோ? கரெக்ட், அதே இடம் தான். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ப்ரீவியஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வகையில் இந்த இடத்துல மார்க்கெட் தர மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ இந்த ப்ரைஸை தாண்டும் போது அது கொஞ்சம் சிரமப்படுது. இது நீங்கள் எப்போ மனசில் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரீவியஸ் ப்ரைஸ் வரும்போது மார்க்கெட் வந்து தடுமாறுது. அதை தவிர இங்கே வேற எந்த காரணமும் இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் தடுமாறுறதுக்கு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே வேணா இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் மற்ற வீடியோவை பார்த்தப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யுதுங்கிறதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, சூப்பர் ட்ரெண்ட் 1 மினிட்ல அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கணும். 1 மினிட்ல மட்டும் கேண்டில் ஹைகினாஸ்டிக்கு மாற்றிக்கோங்க. சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே கேண்டில் இருக்கணும். ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே இருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாத்துலேயும் கேண்டில் கலர் கிரீனாக இருக்கணும்.
ஸோ ஒருவேளை 1, 3, 5, 10, 15 இதிலெல்லாம் வந்து கேண்டில் கலர் மாறுது அப்படின்னா அதுக்கு நேர் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அது சில நேரங்களில் மார்க்கெட்டு கீழே இறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஆசமாக சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே இருக்கலாம். அதேமாரி 3 மினிட்ஸில் 1 மினிட்ல வந்து கைனாசி மாற்றிக்கோங்க. 3 மினிட்ஸில் வந்து ஆசமாக சொல்லிட்டு பேஸ் லைன் இருக்கிற வரைக்கும் மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலே இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ரூல்ஸை ஒன்று நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த அமைப்பில் தொடர்ந்து மேலே இருந்துகிட்ருக்கு. ஆசம் ஆசிலேட்டரில் சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி கீழே இறங்காத வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். சேஃப்டி அப்புறம் ப்ராஃபிட்டு இதை பேஸ் பண்ணி 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ஆகிற வரைக்கும் உள்ளே இருக்கிறதா, இல்லை 3 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ஆகிற வரைக்கும் உள்ளே இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் ஆசம் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் 3 மினிட்ஸ் நல்லா ஒரு நல்ல முடிவு தரக்கூடிய அளவில் இருந்துகிட்ருக்கு. அதாவது ஆசம் ஆசிலேட்டரில் 3 மினிட்ஸு பேஸ்லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு கீழே இறங்குறதில்ல. அதேமாரி அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய 5 மினிட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசம் ஆசிலேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க மலை மாதிரி இருக்குது. நாங்கள் ஆசம் ஆசிலேட்டர் இறங்கக்கூட இங்கே கீழே இறங்கலை. இந்த இடம் கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு தகுந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமும் பாருங்கள் வால்யூம் ஏறிட்டே போகுது. இது வந்து 10 மினிட்ஸு ஆசம் ஆசிலேட்டர் மேலே போயிட்டே இருக்குது. இங்கேயும் ஆசம் ஆசிலேட்டர் மேலே போயிட்டே இருக்குது. இங்கேயும் ஆசம் ஆசிலேட்டர் தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்குது. 1 ஹவர்லேயும் ஆசம் ஆசிலேட்டர் மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இப்படி பார்க்க உங்களுக்கு வந்து எல்லா டைம் ஃப்ரேமும் ஆசம் ஆசிலேட்டர் மேலே போயிட்டு இருக்கும். சில நேரங்களில் ஆசம் ஆசிலேட்டர் கீழே இருக்கிறது மேலே வரும். அது ஹையர் டைமில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது இருந்துகிட்டு இருக்கு. அதாவது 3 ஹவரில் கீழேருந்து மேலே தாண்டி வந்துருச்சு. 4 ஹவரில் பேஸ்லைனுக்கு மேலேயே வந்துருச்சு. 6 ஹவரில் ஒரே டைரெக்ஷனில் அப் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டோஜஸ்டிக் அப் டைரெக்ஷன், எம்எஸ்சிடி இண்டிகேட்டர் கிராஸ் வரைக்கும் மேலே. பாருங்கள் நம்ம ரூல்ஸ் இதுதான். மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு உள்ள அத்தனை அம்சங்களும் இங்கே மிகவும் சிறப்பாகவும் கரெக்டாகவும் இருக்குது. ஆனால் டே டைம் டைமில் பேஸ் லைனுக்கு கீழே இருக்குது, ஆனால் கலர் க்ரீனாக மாறி இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடங்கள் எல்லாமே பேஸ் லைனுக்கு மேலே இருந்து கேண்டில் இப்படி அப்ட்ரெண்டில் போனால் அன்னைக்கு மூவ்மெண்ட் இப்போ சராசரியாக வந்துட்டு இதில் 6328 அப்படிங்கிறதுலேருந்து 6491 இதில் 25 500 தான் கிட்டத்தட்ட ஒரு 175 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இதெல்லாம் மேலே இருந்தால் 175 பாயிண்டில் 500 600 700 800 900 வரைக்கும் பாயிண்ட்ஸ் அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது எல்லாருமே பை பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரக்கூடிய ரூல். இதை பாருங்கள், எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள். ஸ்டோஜஸ்டிக்கு, எம்எஸ்சிடி இண்டிகேட்டர், ஆசம் ஆசிலேட்டர், ஸ்டோஜஸ்டிக், எம்எஸ்சிடி இண்டிகேட்டர் எல்லாமே அப்டர் டைரக்ஷன்லேயே வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன் மட்டும் ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியில் கேண்டில் கலர் க்ரீன் அப்படிங்கிறதையும் சூப்பர் ட்ரெண்ட் அப்ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்த பிறகும் தடையே இல்லாமல் இருந்து இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸே இல்லை. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸே இல்லை. பிவட் வரை தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பிவட் வரை போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ட்ரேட் கூட ஃபெயிலியர் ஆகாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த டைம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இங்கே இது 10 மினிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிவட் பாயிண்ட், அதாவது ஒரு ப்ராஃபிட், 2 ப்ராஃபிட், 3 ப்ராஃபிட், 4 ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். பாய்.